தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா, அதற்காக வாக்களிக்கிறீர்களா என எமது செய்தியாளர் ராஜா எழுப்பிய கேள்விகளுக்கு பரமக்குடி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். நல்ல திட்டங்கள் எது செஞ்சாலும் நாங்கள் மக்கள் ஏற்றுக்குருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட்டு இப்போ ஒரு ஆட்சி வந்துருச்சு. அது வந்த பின்னால் திட்டங்கள் நிறையா காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் இலவசங்கள் நிறையா, கல்வி, அதாவது மாணவர்களுக்கான படிப்புக்கான இலவசம், இதெல்லாம் நல்ல ஆட்சி காலத்தில் நல்லா செய்கிறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் அதை செய்வாங்க. இலவசங்கள் இல்லாமல் வேலை வாய்ப்பு கொடுத்தா அந்த வேலை வாய்ப்பை அந்த குடும்பத்துக்காரவங்க வேலையின் மூலமாக குடும்பத்தை பாதுகாத்துருவாங்க. அதனால் நிற்பாட்டக்கூடிய வேட்பாளரை பொறுத்து தான் நாங்கள் வாக்களிப்போம் மொழிய இலவச அறிவிப்புகளை எதிர்பார்த்து நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். தேர்தலில் வாக்களிப்பது ஒவ்வொரு பிரஜையினுடைய உரிமை. அந்த உரிமையை விற்பதற்கு சமம் இலவசங்களை எதிர்பார்ப்பது. இலவசங்கள் தேவையில்லை. இலவசங்களை காண்பிப்பது வெறும் கொடுமை இந்த நாட்டில். காலை உணவு திட்டம் மிக சிறப்பாக மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பான்மையான மக்கள் இலவச எதிர்பார்த்து வாக்களிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கிறார். தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா என்ற கேள்விக்கு பரமக்குடி மக்கள் அளித்த பதிலை நாம் பார்த்தோம்.